எங்கள் கமலாஸ் கிச்சன் டைரி சொந்தங்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம சமைக்க போறது தேங்காய் அரைத்து வைத்த மத்தி மீன் குழம்பு. ஒரு தடவை இப்படி செஞ்சு பாருங்க, அவ்வளவு ருசியா இருக்கும். வாங்க நாம சமைக்க போகலாம். இன்னைக்கு நம்ம தேங்காய் அரைச்சி மத்தி குழம்பு வைக்க போறோம். கழுவிக்கிறோம். மத்தி மீன் கழுவி வச்சிருக்கோம். தேங்காய் அரைச்சி மத்தி மீன் குழம்பு இதெல்லாம் வதக்கணும். வதக்கிட்டு ஒன்று ஒன்றா நான் காட்டுறேன். சட்டி வைப்போம். சட்டி நல்லா காயட்டும். சட்டி காஞ்சிட்டு நம்ம தேங்காய் ஊற்றிக்குவோம். மீன் குழம்புக்கு தேங்காய் ஊற்றினா தான் அது டேஸ்ட்டு. 2 கரண்டி ஊற்றிக்கும். கடுகு போட்டுக்கும். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கும். வெந்தயம் போட்டுக்கும். வெங்காயம் போட்டுக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் இந்த அரிஞ்சு வச்சுருக்கோம் போட்டுக்கும். வெள்ளைப்பூடு இதை கொஞ்சம் போட்டுக்கும். இஞ்சியும் போட்டுக்கும். ஒரு பச்சை மிளகு போட்டுக்கும். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு 2 ஸ்பூனு மிளகு பொடி போட்டுக்கும். மல்லிப்பொடி 1 ஸ்பூனு போட்டுக்கும். மஞ்சப்பொடி தேவைக்கு எவ்வளவு போட்டுக்கும். 2 தக்காளி நல்ல பழுத்த தக்காளியா போட்டுக்கும். கொஞ்சம் கல்லுப்பு போட்டா சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் அடைச்சி வைப்போம். 1 பவுல் தேங்காயை நல்லா மை கணக்கில் அரைச்சிக்கணும். தேங்காய் அரைச்சிட்டோம். இப்படி மை கணக்கில் அரைச்சிடணும். நல்லா வதங்கிட்டு இதுக்கு என்னன்னா குழம்பு கொஞ்சம் கட்டியா இருக்கும். புளி ஒரு எலுமிச்சைக்காய் கணக்கில் புளி ஊற வச்சு இந்த கரைச்சி வச்சுக்க ஊற்றிக்கும். தேவை உள்ள தண்ணியை ஊற்றிக்கும். தேங்காயும் இந்த அரைச்சி வச்சிருக்க தேங்காயும் நம்ம போட்டுக்கும். உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ கட்டியானா கட்டியா வச்சுக்கோங்க, தண்ணியானா தண்ணியா வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட கல் உப்பு போட்டுக்கும். போட்டு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கு மீனை போடுவோம். வச்சு பாருங்க நல்லா கொதிச்சுட்டு நம்ம மத்தி மீனை போட்டுக்கும். கழுவி வச்சிருக்கோம்ல மத்தி மீனை அது போட்டுக்கும். கறியாப்பிலைய மேல கறியாப்பிலைய பிச்சு போட்டுக்கோ. நல்லா வேகட்டும். மீன் இறக்கிடுவோம். எங்கள் சமையல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு உங்களுக்கான டிப்ஸ். ரேஷன் அரிசியில் கொஞ்சம் கொரகொரப்பாக மாவு அரைத்து கொண்டால் இட்லி சாஃப்டாக இருக்கும். கேசரி செய்யும் போது சிறிது கடலை மாவு வறுத்து சேர்த்து கிளறினால் சுவையாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.